சாக்லேட்டை யூஸ் பண்ணி ஸ்பீட் ஆஃப் லைட்டை மெஷர் பண்ண முடியுமா? முடியும். இன்னைக்கு இந்த சாக்லேட்டை யூஸ் பண்ணி லைட்டோட ஸ்பீடை மெஷர் பண்ண போகிறோம். இந்த யூனிவர்ஸ்லேயே ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறது லைட். எல்லாரும் லைட் இன்ஸ்டண்ட்டாக ட்ராவல் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த லைட்டுக்கும் ஒரு ஸ்பீடு இருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது ஓலே ரோமர். 1676 ரோமர் அப்படிங்கிற அஸ்ட்ரானமர் ஜூபிட்டரோட மூனை வச்சு கண்டுபிடிச்சாரு. ஜூபிட்டருக்கு நிறைய மூன் இருக்கு. அதில் ஒன்று தான் ஐஓ. ரோமர் என்ன நோட் பண்ணார் அப்படின்னா, பூமி ஜூபிட்டர்கிட்ட க்ளோஸாக இருக்கிறப்போ ஐஓவோட எக்லிப்ஸ் கரெக்ட் டைமில் வரும். இதுவே பூமி ஜூபிட்டரை விட தூரமாக, அதாவது சன்னுக்கு அந்த சைடில் இருந்துச்சுன்னா ஐஓவோட எக்லிப்ஸ் லேட்டாக வருதுன்னு நோட் பண்ணார். அப்போ தான் லைட்டுக்கு ஸ்பீடு இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. ஓகே, இப்போ நம்ம பார்க்குற லைட் வந்து ஒரு ஃபேமிலி ஆஃப் வேவ்ஸ் மாதிரி. இப்போ என்கிட்ட இருக்கிற வயரை இந்த மாதிரி மூவ் பண்ணுறப்போ வேவ்ஸ் மாதிரி க்ரியேட் ஆகும். இதில் ஒரு வேவ்க்கும் இன்னொரு வேவ்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வேவ் லென்த்னு சொல்லுவோம். இதுவே குறிப்பிட்ட டைமில் எவ்வளோ வேவ்ஸ் வருதுன்னு பார்க்குறது தான் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். இந்த ஃபேமிலியில் சில மெம்பர்ஸை நம்மளால் பார்க்க முடியும், அதுதான் விசிபிள் லைட். அண்ட் சில மெம்பர்ஸை நம்மளால் பார்க்க முடியாது. இந்த மொத்த ஃபேமிலியை தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, நடுவில் இருக்கிறதான் விசிபிள் லைட். இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இதுவே ஹை ஃப்ரீக்வன்சி சைடில் போனோம் அப்படின்னா யூவி, எக்ஸ்ரேஸ் அண்ட் காமா ரேஸ் இருக்கும். அண்ட் லோ ஃப்ரீக்வன்சி சைடில் போனோம் அப்படின்னா இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ் அண்ட் ரேடியோ வேவ்ஸ் இருக்கும். இவங்க எல்லாருமே ஒரே ஸ்பீடில் வேவ்ஸ் மாதிரி தான் ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போது இதில் இருக்கிற ஒரு வேவை யூஸ் பண்ணி தான் நம்ம லைட்டோட ஸ்பீடை மெஷர் பண்ண போகிறோம். இப்போது நம்ம சாக்லேட்டை யூஸ் பண்ணி லைட்டோட ஸ்பீடை மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை 1 மில்லிமீட்டர்லேருந்து 1 மீட்டர் வேவ் லென்த்தில் ட்ராவல் பண்ணுற லைட் தான். அதுதான் மைக்ரோவேவ். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியுற விசிபிள் லைட் யூஸ் பண்ணாமல் மைக்ரோவேவ் மட்டும் யூஸ் பண்ணுறோம்? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மைக்ரோவேவ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். எல்லா லைட்ஸும் வேவ்ஸ் மாதிரி ட்ராவல் ஆகும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். மைக்ரோவேவ் கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் வேவ்ஸ், அதாவது மைக்ரோவேவ்ஸை யூஸ் பண்ணி தான் ஹீட் பண்ணும். இந்த மைக்ரோவேவில் மேக்னெட்ரான்னு ஒன்று இருக்கும். இதுதான் மைக்ரோவேவ்ஸை க்ரியேட் பண்ணும். இந்த மைக்ரோவேவ்ஸ் ஃபுட்டில் இருக்கிற வாட்டர் மாதிரியான போலார் மாலிக்யூல்ஸை ஹை ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் பண்ணும். அதாவது வாட்டர் மாலிக்யூலில் இருக்கிற ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஆட்டம் ரெண்டுமே சார்ஜ் பார்ட்டிகிள். ஸோ மைக்ரோவேவில் வர ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த மாலிக்யூல்ஸை வைப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்படி வைப்ரேட் ஆகிற மாலிக்யூல்ஸ் ஒன்று வைப்ரேட் ஆகி ஃப்ரிக்ஷன் உருவாகும். இந்த ஃப்ரிக்ஷன் தான் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த வேவ்ஸை நோட் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஹைஸ் அண்ட் லோஸ் இருக்கும். இப்போ சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வேவ்ஸில் இருக்கிற பீக் சாக்லேட்டில் சில ஸ்பாட்ஸில் ஹிட் ஆகி மெல்ட் பண்ணும். இதுவே இந்த வேவ்ஸ் நடுவில் இருக்கிற லோஸ் சாக்லேட்டில் படாது. ஸோ சில ஸ்பாட்ஸ் மெல்ட் ஆகாது. இப்படி அன்ஈவனாக ஹீட் ஆகிறத ஃபிக்ஸ் பண்ணதான் மைக்ரோவேவில் ரொட்டேட்டிங் பிளேட்டை யூஸ் பண்ணாங்க. லைட்டோட ஸ்பீடை மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி. இதுக்கு இந்த சாக்லேட்டை மைக்ரோவேவில் லோ ஹீட்டில் மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்கிற ரொட்டேட்டிங் பிளேட்டை எடுத்துகிட்டு சாக்லேட்டை வைக்கிறப்போ இதில் இருக்கிற மைக்ரோவேவ்ஸ் இந்த சாக்லேட் மேலே பட்டு சில ஸ்பாட்ஸில் மெல்ட் ஆகும். இப்போ மெல்ட்டான அந்த சாக்லேட் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் இருக்கும். இதில் 2 மெல்ட்டிங் ஸ்பாட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணால் நமக்கு ஹாஃப் வேவ்லென்த்தோட வேல்யூ கிடைக்கும். அதுதான் 6 சென்டிமீட்டர். இப்போ இதை டபுள் பண்ணால் நமக்கு 12 சென்டிமீட்டர் கிடைக்கும். இது வேவ்லென்த்தோட வேல்யூ. அடுத்து ஃப்ரீக்வன்சி. இதுக்கு மைக்ரோவேவ்க்கு பின்னாடியே இதோட ஃப்ரீக்வன்சியை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த வேல்யூஸை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது 2450 மெகா ஹெட்ஸ், அதாவது 1 மில்லியன் ஹெட்ஸ். இது வந்து 1 மில்லியன் ஆசிலேஷன் பெர் செகண்ட் இருக்கும். ஸோ 2450க்கு அப்புறம் 6 zeros ஆட் பண்ணிவிட்டு இதோட வேவ் லென்த்தோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 12 சென்டிமீட்டர் நம்ம மீட்டர் கன்வெர்ட் பண்ணால் 0.12 மீட்டர். இப்போ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் ஸ்பீட் ஆஃப் லைட். சரி, இந்த ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏன் விசிபிள் லைட் யூஸ் பண்ணாமல் மைக்ரோவேவ் மட்டும் யூஸ் பண்ணோம்? இது ஏன்னா விசிபிள் லைட்டோட வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியாக இருக்கும். அதாவது நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஸோ அதை வச்சு மெஷர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் மைக்ரோவேவ் பார்த்தீங்கன்னா இந்த விசிபிள் லைட்டை கம்பேர் பண்ணுறதை விட அதோட வேவ் லென்த் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இதை வச்சு மெஷர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சரி, நம்மக்கிட்ட ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ இருந்தனால லைட்டோட ஸ்பீடை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ரோமரும் லைட்டுக்கு ஸ்பீடு இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. ஆனால் அந்த காலத்தில் ஃப்ரீக்வன்சின்னு எதுவும் இல்லாமல் எக்ஸாக்ட் வேல்யூவை எப்படி கண்டுபிடிச்சாங்க? லைட் ஸ்பீடோட ஆக்சுவல் வேல்யூவை மெஷர் பண்ணது ஹிப்போலைட் ஃபிஸாவ் அப்படிங்கிற ஃப்ரெஞ்ச் ஃபிசிசிஸ்ட். இதுக்கு ஃபிஸாவ் ரொட்டேட்டிங் வீல் எடுத்து அதுக்கு பின்னாடி ஒரு மிரர் வச்சாரு. இப்போ லைட் இந்த வீலில் இருக்கிற ஹோல் வழியாக பாஸ் ஆகி மிரரில் பட்டு திரும்பி வர ட்ரை பண்ணும். ஆனால் வீல் ஃபாஸ்ட்டாக ஸ்பின் ஆகியிருந்தா லைட் திரும்பி வர டைமில் அடுத்த டூத் வர லைட்டை பிளாக் பண்ணிடும். அப்போ ஃபிஸா என்ன பண்ணாருன்னா வீல் ஸ்பீடை ஸ்லோவாக மாற்றிட்டு லைட் திரும்பி வர ஸ்பீடை நோட் பண்ணார்.
இந்த டேட்டா யூஸ் பண்ணி தான் இவர் ஃபர்ஸ்ட் டைம் லைட்டோட ஸ்பீடை கால்குலேட் பண்ணார். நம்ம எப்படி சாக்லேட் மைக்ரோவேவ் யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி ரொட்டேட்டிங் வீல் அண்ட் மிரரை யூஸ் பண்ணி தான் லைட்டோட ஸ்பீடை கண்டுபிடிச்சிருக்காரு. இது எல்லாமே ஜூபிட்டரோட மூன்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ இருக்கிற ப்ரிசிஷன் டூல்ஸ் அண்ட் ரேசரை யூஸ் பண்ணி லைட்டோட ஸ்பீடை கண்டுபிடிச்சதுலாம் மைண்ட் ப்ளோயிங்கில். நினச்சி பாருங்க இன்னும் என்னெல்லாம் டிஸ்கவர் பண்ணுறதுக்கு இருக்கோ.